வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டியூட்டர் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஐக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களை உடனுக்குள்ளே ரீச் பண்ணும். ஸோ அந்த வீடியோவை நீங்க உடனே படிக்கவும் முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கான்செப்ட் C++ லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்னா ரியல் டைம்ல என்ன மீனிங், ஓவர்லோட் அப்படின்னா ரியல் டைம்ல என்ன மீனிங் அப்படின்ட்டு இந்த ரெண்டு வேர்டுடைய தமிழ் மீனிங்கை சிம்பிளா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒரு எக்யூப்மெண்ட்டையோ ஒரு மெஷினையோ ஆப்ரேட் செய்பவரை ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓவர்லோட் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ல ஒரு 50 பீப்புள் ஏத்துறது அப்படின்றது ஒரு நார்மலான அளவு. இதே 10 பீப்புள் எக்ஸ்ட்ரா ஏத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுது, ஓவர்லோட் ஆயிடும். அப்போ குறிப்பிட்ட அளவை அதிகப்படுத்தினா அதுதான் ஓவர்லோட் அப்படின்றது மீனிங். பிளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஆப்ரேட்டர் அப்படின்றது சிம்பிள்ஸை குறிக்கும். சிம்பிள்ஸ் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் ஆனா பிளஸ், மைனஸ், ஆஸ்டெரிஸ்க், டிவைட், மாடுலோ, டிவிஷன்ஸ் அண்ட் இன்னும் அட்வான்ஸ்டு சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு, அண்ட், ஆர், நாட். ஓகே, ஸோ இந்த சிம்பிள்ஸ் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, பிளஸ் அப்படின்றது எதுக்கு நம்ம பேசிக்கா பயன்படுத்துவோம், ரெண்டு வேல்யூஸை ஆட் பண்றதுக்கு பயன்படுத்துவோம். இதை எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூஸை டைரக்டாவும் ஆட் பண்ணலாம், இல்ல இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அதையும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் இன்ட், ஃப்ளோட் இந்த டைப்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ட் அப்படின்றது ஹோல் நம்பர்ஸ் அண்ட் ஃப்ளோட் அப்படின்றது டெசிமல் வேல்யூஸ். ஓகே, இந்த ரெண்டு டைப்பான வேல்யூஸை நம்ம இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்டீஜர் டைப்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம், இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் இன்ட் ஒய் ஈக்குவல் டு 6. இப்போ சி அவுட் இதுல நம்மளுக்கு அவுட்புட்டா என்ன பிரிண்ட் பண்ண போகுது, எக்ஸ் அண்ட் ஒய்யை பிளஸ் என்ற ஆப்ரேஷன் பண்ணி, ஸோ பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கம்பைலருக்கு நல்லாவே தெரியும், பிளஸ்ன்ற ஆப்ரேட்டரை பார்த்த உடனே ரெண்டு வேல்யூஸை ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டா 11 அப்படின்ற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ஆப்ரேட்டர். வாட் இஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்? ஆப்ரேட்டர் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன? ஆப்ரேட்டருக்கு அடிஷ்னலா டாஸ்க், ஸோ அடிஷ்னலா டாஸ்க் ஆட் பண்றது. ஓகே, அடிஷ்னலா டாஸ்க் ஆட் பண்ண போறோம். அந்த டாஸ்க் ஆட் பண்ண போறது யாரு? யூசர். யூசர்ன்றது யாரு? நம்ம தான். ஸோ நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் தான் ஆப்ரேட்டர் எப்படி எக்ஸ்ட்ரா டாஸ்க் செய்யணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணும், அதாவது விளக்கி சொல்ல போகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த சின்டாக்ஸை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் டைப் அப்படின்றது இன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு இங்க வரும் பொழுது இன்டிஜர் டைப்ல ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இதே நீங்க இதுக்கு பதிலாக வாய்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல உள்ள ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையே கிடையாது. ஓகே, வாய்ட்னா எதுவுமே இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணாது, கால் பண்ற ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகே, ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நேம். கிளாஸ் நீங்க என்ன கிளாஸ் கிரியேட் பண்றீங்களோ கிளாஸுடைய நேம் என்னவோ அந்த நேம் அப்படியே தூக்கி, ஸோ கிளாஸுடைய நேம் அப்படியே தூக்கி இங்க கொடுக்கணும். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் அப்படின்றது கீவேர்டு, ஸோ இந்த வேர்டை அப்படியே பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஓபி அப்படின்றது என்ன குறிக்கும் அப்படின்னா, இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர், அதாவது சிம்பிள்ஸை குறிக்கும். பிளஸ், மைனஸ், ஆஸ்டெரிஸ்க், டிவைடு, மாடுலோ, டிவிஷன் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த சிம்பிள் எந்த சிம்பிளை நீங்க ஓவர்லோடுக்கு யூஸ் பண்ண போறீங்களோ அந்த சிம்பிளை இந்த இடத்துல கொடுக்கணும்.